வணக்கம். கனடாவின் டொராண்டோ நகரில் இந்திய வம்சாவளி மாணவர் கார்த்திக் வாசுதேவ் கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் குறித்த முழுமையான மற்றும் விரிவான செய்தி தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காசியாபாத் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான கார்த்திக் வாசுதேவ் மிகவும் எளிமையான நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் தனது குடும்பத்தின் மிகப்பெரிய தூணாகவும் நம்பிக்கையாகவும் திகழ்ந்து வந்தார். இந்தியாவில் தனது பொறியியல் படிப்பை மிகச் சிறந்த முறையில் முடித்த கார்த்திக் தனது உயர்கல்வியையும் தொழில்முறை வாழ்க்கையையும் உலகத் தரத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுடன் விடாமுயற்சி செய்து வந்தார். தனது கனவை நனவாக்க அவர் கனடா நாட்டின் டொராண்டோ நகரை தேர்ந்தெடுத்தார். தனது கடின உழைப்பால் அங்குள்ள மிகவும் புகழ்பெற்ற செனகா கல்லூரியில் குளோபல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவில் இடம் பிடித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடனும் மகிழ்ச்சியுடனும் கனடா சென்றடைந்தார். ஒரு புதிய நாட்டில் தனது வாழ்வைத் தொடங்கும் உத்வேகத்துடன் அவர் அங்கு தனது பயணத்தை தொடங்கினார். டொராண்டோவில் தனது வாழ்வைத் தொடங்கிய கார்த்திக் அங்குள்ள சூழ்நிலைக்கும் கலாச்சாரத்திற்கும் மிக விரைவில் பழகிக் கொண்டார். சக மாணவர்களிடையே அவர் மிகவும் அன்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய ஒரு சிறந்த மாணவராக இருந்தார். தனது கல்வி மற்றும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க அவர் அங்குள்ள ஒரு கடையில் பகுதி நேர வேலையிலும் சேர்ந்து உழைத்து வந்தார். இது அவரது தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடையே உயர்த்தி காட்டியது. ஆனால் ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை அவர் தனது வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத அந்த துயரச் சம்பவம் அவர் வாழ்வில் பேரிடியாக இறங்கியது. டொராண்டோவில் உள்ள ஷெர்போர்ன் சுரங்கப்பாதை நிலையத்திற்கு வெளியே அவர் நடந்து கொண்டிருந்த போது ஒரு மர்ம நபர் அவரை வழிமறித்து தனது துப்பாக்கியால் கார்த்திக்கை சரமாரியாகச் சுட்டார். எந்தவித முன்னறிவிப்போ அல்லது தூண்டுதலோ இல்லாமல் நடந்த இந்த திடீர் தாக்குதலில் கார்த்திக் பலத்த காயமடைந்தார். தாக்குதல் நடத்திய அந்த மர்ம நபர் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். துப்பாக்கிச் சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக அவசர கால உதவிக்கு தகவல் தெரிவித்தனர். டொராண்டோ மீட்புப் படையினர் சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த கார்த்திக்கை மீட்ட மருத்துவக் குழுவினர் அவருக்கு முதலுதவி அளித்துவிட்டு அருகிலுள்ள செயின்ட் மைக்கேல் மருத்துவமனைக்கு அதீத வேகத்துடன் விரைந்தனர். மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் துப்பாக்கிக் குண்டுகள் ஆழமாக பாய்ந்திருந்ததால் சிகிச்சை பலனின்றி கார்த்திக் வாசுதேவ் அந்த மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார். இந்த துயரச் செய்தி இந்தியாவில் இருந்த அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர்கள் சொல்லொன்னா துயரத்திலும் அதிர்ச்சியிலும் நிலைகுலைந்து போனார்கள். டொராண்டோ காவல்துறை இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்தது. கொலையாளியை பிடிக்க சிறப்பு புலனாய்வு படைகளை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியது. விசாரணையின் ஒரு பகுதியாக சம்பவம் நடந்த பகுதியைச் சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான சிசிடிவி காட்சிகளை போலீசார் மிக நுணுக்கமாக ஆய்வு செய்து கொலையாளியின் தடயங்களை தேடினர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சந்தேக நபரின் உருவத்தை போலீசார் வெற்றிகரமாக அடையாளம் கண்டனர் மற்றும் அவர் குறித்த தகவலை பொதுமக்களிடம் பகிருமாறு கேட்டுக்கொண்டனர். சில நாட்களுக்கு பிறகு 39 வயதான ரிச்சர்ட் ஜொனாதன் எட்வின் என்ற நபரை டொராண்டோ காவல்துறை அதிரடியாக கைது செய்தது. இது வழக்கில் மிகப்பெரிய முன்னேற்றமாக அமைந்தது. கைது செய்யப்பட்ட எட்வின் என்பவருக்கும் கார்த்திக் வாசுதேவிற்கும் எந்தவிதமான முன்விரோதமோ அல்லது அறிமுகமோ கிடையாது என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்த நபர் எலிஜா டிக்சன் என்ற மற்றொரு நபரையும் இதேபோல் காரணமே இல்லாமல் சுட்டுக் கொன்றது போலீசாரின் தொடர் விசாரணையில் அம்பலமானது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் டொராண்டோவில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியவை இந்த வழக்கை மிகவும் தீவிரமாக கண்காணித்து நீதி கிடைக்க வழிவகை செய்தன. கார்த்திக்கின் உடலை இந்தியா கொண்டு வருவதற்கான அனைத்து சட்டப்பூர்வ மற்றும் நிர்வாக ரீதியான உதவிகளையும் இந்திய தூதரகம் முன்னின்று செய்து முடித்தது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அவரது சொந்த ஊரில் கார்த்திக்கின் உடல் முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். இந்த சம்பவம் கனடாவில் வாழும் ஆயிரக்கணக்கான இந்திய சமூகத்தினரிடையே மிகப்பெரிய அச்சத்தையும் ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கிச் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தவும் குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கனடா அரசுக்கு கோரிக்கைகள் உலகெங்கிலும் இருந்து வலுத்து வருகின்றன. கார்த்திக் வாசுதேவின் குடும்பத்திற்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற வன்முறைகள் இனி நிகழாமல் இருக்கட்டும். செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நன்றி.